ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆர்டிக்கிள் வந்திருக்கு. மத்தியானம் 2 மணி 1 மணிலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபண்டை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் ஃபண்டை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹைடன்பர்க் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் அதானி பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து செபியிலேருந்து வரும்போது இந்த பர்டிகுலர் பேங்க் மேலேயோ இந்த பர்டிகுலர் ஃபண்டு மேலேயோ நிறைய வராமல் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன பண்ணுறது, ஆஸ் அன் இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்குள்ள பதில் தான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிளைனர் வீடியோ. எந்த ஒரு ஸ்டாக்கும், வெதற்கு எந்த விதமான ஒரு பிரமாதமான ஸ்டாக்காக கூட இருக்கலாம், அதாவது வந்து டிசிஎஸ்ஸாக இருக்கலாம், ஹிந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கலாம், ஐடிசியாக இருக்கலாம், இல்லைனா ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கலாம், இல்லைனா கோட்டக் மஹிந்திரா பேங்காக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன் அப்படி அந்த ஒரு 10% சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் நியூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு 2% கீழே விழுந்திருக்கு. இப்போ இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 1லேருந்து இந்த ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கனாலுமே கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இந்த 1 இயர் ப்ரைஸ் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு 5 இயர் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருந்தாலும் சரி, கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து ஒரு 2-3% மேலே பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததில் ஒரு 5 இயர் பீரியடில். ஸோ என்னுடைய இது வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும். அப்போ என்ன ஆகும்னா, நிறைய செல்லர்ஸ் வருவாங்க. செல்லர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸஸ் வில் இம்பேக்ட். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஓவர் எக்ஸ்போஜர் இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரிம் டவுன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த பிஎஃப்எஸ்ஐ செக்டர்னு சொல்லுவோம், ஒரு தீமேட்டிக், ஒரு பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், இல்லைனா பிஎஃப்எஸ்ஐ தீமேட்டிக்னு சொல்லுவோம். பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் போயிருந்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கோட்டக் மாதிரியான ஒரு ஃபண்டில் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்டையர் நிஃப்டி 50 வாங்குறாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு சமயம் பேங்க் நிஃப்டி வாங்கினீங்கன்னா கோட்டக் மஹிந்திராவுடைய எக்ஸ்போஜர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து அப்பப்போ வரதான் செய்யும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் இருக்கும். அந்த பர்டிகுலர் கவுண்டரில் வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் நடக்கும். நீங்கள் ஜென்ரலாக இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓவர் எக்ஸ்போஜர் எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் மேஜிக் நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10% ஆஃப் மை ஓவரால் நெட்வொர்த்துன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு இது வந்து ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ப்ராப்பர்ட்டினா நான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இருக்க போகிற உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 10%க்கு மேலே இருக்கலாம். மற்ற எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசட் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கவுண்டர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது நிஃப்டி பீஸாக கூட இருக்கலாம், இல்லைனா பேங்க் நிஃப்டியாக கூட இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், எந்த ஒரு ஃபண்டாக இருக்கலாம், அது வந்து 10%க்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு சமயம் உங்களுடைய கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் தான் நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், அதே டைமில் எனக்கு ஈசாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 crores இருக்குது, 3 crores இருக்குது, ஈசாப் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஜர் வந்ததுன்னா இது வந்து ரொம்ப ஹிட் ஆகும். ஏன்னா நான் வந்து ஒரு யூஎஸில் ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி வந்து ஒரு டெலிகாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, எல்லா முக்கால்வாசியான அவங்களோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேயே இருந்தது. அந்த கம்பெனி வந்து ஒரு வைண்ட் டவுன் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த சாகாலேருந்து நான் கற்றுக்கினது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு அசட்லேயுமே வந்து 10% மேலே போட மாட்டேன். ஸோ இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இப்போது வந்து நிறைய பேசு பொருளாக இருக்கிறது, அதாவது இன்டர்நெட்டில் இருக்குது. இதனுடைய இம்பேக்டாக வந்து இன்றைக்கி ஒரு 2% கம்மியாக இருக்குது. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டோன்ட் கெட் ஓவர் எக்ஸ்போஸ் டு கோட்டக் மஹிந்திரா பேங்க் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.